பையா கார்த்தி, தமன்னா, ஜெகன் இவங்களாம் நடிச்சு லிங்குசாமி டைரக்ஷன்ல 2010 ரிலீஸ் ஆன ஒரு லவ் பிளஸ் ஆக்ஷன் டிராமா தான் இந்த பையா. படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, வணக்கம் நான் ஆனந்த். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைடுங்கிறதுக்கு ஏத்த மாதிரி கார்த்தி ரேண்டம் ஒரு நாள் தமன்னா பாக்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு பிடிச்சு போயிருது. அவரும் நிறைய இடங்கள்ல அடுத்தடுத்து பார்க்கிறாரு, பேசலாம் ட்ரை பண்றாரு. ஆனா மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கிறாங்க தமன்னா. ஒரு நாள் தன்னோட ஃப்ரெண்டை வந்து பிக்கப் பண்றதுக்காக ஜங்ஷன் போறாரு. அப்படி போறப்ப அங்க தமன்னா வந்து ஒரு எமர்ஜென்சியா இந்த மாதிரி பாம்பே வரைக்கும் போகணும், கால் டாக்ஸினா எவ்வளவு ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு கால் டாக்ஸி டிரைவர் நினைச்சு கேக்குறாங்க. இவரு நம்ம இவங்ககிட்ட தான் பேச நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பாம்பே வரைக்கும் ஒரு ட்ரிப் வராங்க நம்ம கூட அப்படிங்கிறப்ப, இப்பயா நம்ம லவ் சொல்லிடணும் அப்படின்ட்டு, வாங்க பிரச்சனை இல்ல, ஏன் வண்டி தான், ரேட்டு பார்த்து பேசிக்கலாம், பிரச்சனை இல்லை, அதான் கூட குறை கொடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டு போறாரு. சென்னை டு பாம்பே பை ரோட்ல வந்து கார் ட்ரிப் போறாங்க. அப்படி போறப்ப தன்னோட காதலை வந்து கார்த்தி தமன்னா கிட்ட சொன்னாரா சொல்லலையா, கார்த்தி வந்து கமிட் ஆனாரா ஆகலையா, இல்ல இந்த காதல் வந்து பிரேக்கப்ல முடிஞ்சா அப்படிங்கிற ஒரு லவ் ஸ்டோரியும், அது போக கார்த்திக் ஆல்ரெடி பாம்பேல வந்து நிறைய வேண்டப்பட்டவங்க இருக்கனால இவரோட வருகை காத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படா கார்த்தி வருவாப்புல அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே இவர் எப்படி ரிசீவ் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு படம் தான் இந்த பையா. இந்த படம் வந்து ஒரு ஸ்டைல்ல ஒரு ட்ரெண்ட் செட் பண்ண படம். அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த பையா ஷர்ட்னே சொல்லி பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சு. இந்த படத்துல கார்த்தி யூஸ் பண்ற எல்லா ஷர்ட்டும் பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா இருக்கும், லேயர் ஃபிட்டா இருக்கும். ஆனா அந்த லேயர் வந்து சேம் ஸ்டிச்சிங்கா இருக்கும். சட்டைக்குள்ள டிஷர்ட் போட்டுருப்பாப்புல, அந்த டிஷர்ட் சட்டையோட இன்பில்டா தச்ச டிஷர்ட்டா இருக்கும், தனித்தனியா அவுக்க முடியாது, சேமா இருக்கும். அந்த சட்டை இப்படி அவுத்து விட்டா உள்ள வந்து டிஷர்ட் மாதிரி தெரியும், அந்த மாதிரியான ஒரு காஸ்டியூமா இருக்கும். ஹாஃப் அண்ட் டிஷர்ட் வந்து ஹாஃப் அண்ட் டிஷர்ட் ஹாஃப் வரைக்கும் டிஷர்ட்டா இருக்கும். ஹேண்ட் பாத்தீங்க ஃபுல் ஹேண்ட் பாத்தீங்கன்னா சட்டையா இருக்கும். இந்த சட்டையில இருக்குல்ல இந்த மாதிரி கை மடிப்பு சட்டையா இருக்கும், பாதி டிஷர்ட்டா இருக்கும். இப்படிலாம் சொல்லி அந்த டைம்ல அந்த பாட்டுல படம் ஃபுல்லா அந்த மாதிரி தான் கொஞ்சம் வித்தியாசமா தான் போட்டிருப்பாப்ல கார்த்தி. ஒரு 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 வைப்ல தான் கார்த்தி இருப்பாப்ல. அது மாதிரி கார்த்தியோட அந்த கதாபாத்திரமே பாத்தீங்க அப்படின்னா அந்த ஜோவியல்ங்கிற கதாபாத்திரமா இருக்கும். ரொம்ப ஜாலியா எதையுமே ஒரு சீரியஸ் எடுத்துக்காம ஒரு டேக் இட் ஈஸியா அந்த ஒரு பாலிசியில வாழக்கூடிய ஆளா காமிச்சிருப்பாங்க. பயங்கர ஸ்வாக அந்த கேரக்டர் இருக்கும். அதான் சொல்லுவோம், இப்பயும் அந்த படத்தை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டில் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அந்த படம். எந்த இடத்துலயுமே நீங்க ராணா அப்படிங்கிற மாதிரி இருக்கா, இன்னமும் ஜாலி என்ஜாய் பண்ணி பாக்குற மாதிரி படமா அந்த படத்துல நடிச்சிருப்பாரு கார்த்தி. தமனாவும் சரி, படத்துல என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூவுமே அந்த கதாபாத்திரத்துக்கு எந்த மாதிரியான நடிப்பு வேணும் அப்படிங்கிற மாதிரி நல்லா கொடுத்துருப்பாங்க. படத்தோட இந்த ஆடியன்ஸ் சப்போர்ட், ஆடியன்ஸோட ஆக்டிங், ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே எந்த அளவு பயங்கர படத்துக்கு ஒரு பயங்கரமான ஒரு 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 பவர் கொடுத்துச்சோ, அதுக்கு ஈக்குவலா படத்தோட மியூசிக் ஸ்கோர் இப்போ வரைக்கும் 2026ல கூட யுவன் சாங்ஸ்ல இந்த பாடல் பையா படத்துல வரக்கூடிய இந்த ஆல்பம்ஸ் எல்லாம் இன்னமும் நம்ம பிளேலிஸ்ட் ரூல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. இன்னும் பாத்தீங்க அப்படின்னா அந்த டைம்ல 2010 டைம்ல பாத்தீங்கன்னா மெமரி கார்டுல பாட்டு கேட்கறது வழக்கம். இப்ப இருக்க அந்த ஜென்சி பீப்புள்ஸ்க்குலாம் அந்த மெமரி கார்டுங்கிற விஷயமே தெரியாது நினைக்கிறேன். பட்டன் போன்ல வந்து மெமரி கார்டு இருக்கும், சிம் ஸ்லாட்டு, அது போக எக்ஸ்ட்ரா மெமரி கார்டு போற ஸ்லாட் இருக்கும். அந்த மெமரி கார்டுல கம்ப்யூட்டர் சென்டர்ல காசு கொடுத்தோம்னா அவன் ஒரு 50 ரூபா இல்ல ஒரு 50 ரூபா தான் மேக்ஸிமம், 50 ரூபா கொடுத்து வாங்குவாங்க நினைக்கிறேன். 50 ரூபாய்க்கு அவன் வந்து இந்த கார் டிரைவ்ல பாட்டை போட்டு ஏத்தி கொடுத்துருவான். மொத்தமா அவன் பாட்டு வச்சிருப்பான். இப்போ வந்து நியூ ஹிட்ஸ், 2010 ஹிட்ஸ், 2011 ஹிட்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பான் மொத்த பாட்டையும். அந்த பாட்டை அப்படியே நம்மளுக்கு காப்பி பண்ணி விட்டுருவான் அந்த மெமரி கார்டுல. நம்ம அந்த பாட்டை போட்டு நம்ம அந்த வைப் பண்ணிக்கிட்டு இருக்காது. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பாட்டை போட்டு பையில பாட்டை போட்டு ஓட்டு நடப்பான்ல, ரெண்டாவது போறாங்க அப்படின்னா கையில பாட்டு படிச்சுட்டே இருக்கும். அந்த பாடம் அவனுக்கு மட்டும் கேட்காது, சுத்தி இருக்கும் எல்லாத்துக்குமே கேட்கும். அந்த மாதிரியான ஒரு ஒரு பயங்கர மாசா வாழ்ந்த காலம்ல அது. அப்போ வந்து இந்த பாடல்கள் திரும்ப திரும்ப கேட்ட பாடு, அது மாதிரி பாட்டை ரிங்டோன் வைக்கிறதா அந்த டைம் தான். போனுக்கு டிஃபால்ட்டா ஒரு அந்த மொபைல்ல இருந்தே ஒரு ரிங்டோன் இருக்கும், போனுக்குள்ளே டிஃபால்ட்டா சில ரிங்டோன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பாட்டை ரிங்டோன் வச்சுக்கலாங்கிற காலம் வந்துச்சு. அப்போ இந்த பாட்டத்துக்கு ரிங்டோன் வைக்கிறதெல்லாம் உண்டு. அந்த மாதிரியான ஒரு வைபான ஒரு பாட்டு. படத்துல லவ்வுக்கு எந்த அளவு ஈக்குவலான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாரோ அதுக்கு ஈக்குவலா ஆக்ஷன் சீன்ஸ் கொடுத்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்தை பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட எந்த இடத்துலயும் கனெக்ட் பண்ணிக்கவே முடியாது. கனெக்ட் மீன்ஸ் கெஸ் பண்ணவே முடியாது, கெஸ் பண்ணவே முடியாது இந்த இடத்துல ஃபைட் வரப்போகுது, இந்த இடம் வந்து இதான் அதுக்கான விஷயமா இருக்கும், இதனால தான் சண்டை அப்படிங்கிற கெஸ் பண்ணவே முடியாது. ஒரு சாதாரண ஒரு லவ் ஃபிலிம் எப்படி ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ஜாலியா பயங்கர வைபா ஆரம்பிச்சு 5 நிமிஷத்துக்குள்ளே சொல்லிடுவாங்க கார்த்தியோட கதாபாத்திரம் இப்படிதான் இருக்கும், அந்த கேரக்டர் ஆர்த்தி தான், இப்படிதான் அந்த கேரக்டர் இது பண்ணும், இப்படிதான் அந்த கேரக்டர் வந்து டிராவல் ஆகும் அப்படிங்கறத ஈஸியா காமிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் அந்த படம் வந்து பயங்கர பிக்கப் எடுத்து போக போக சூப்பரா இருக்கும். அதெல்லாம் வந்து லிங்குசாமி ஸ்கிரீன் பிளேல வித்தையை காட்டியிருப்பாப்ல.
ஒரு லவ் ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒரு கார்ல, பை ரோடு ஒரு கார்ல ஒரு லவ்வர்ஸ் போறாங்க, ரோட் ட்ரிப்பா பாம்பே வரைக்கும் போறாங்க. இதை எந்த அளவு ஆடியன்ஸ் என்கேஜா வச்சுக்கணும். ஏன்னா ஒரு கார்ல போறாங்க அப்படிங்கிறப்ப காருக்குள்ள மட்டும் கேமரா வச்சு அதுக்குள்ள வந்து லவ் ஃபிலிம், ஒரு பியூர் லவ் ஃபிலிம் எடுக்கிறோம். ரெண்டு இவர் பண்ற விஷயங்களை பார்த்து அவங்க இம்ப்ரெஸ் ஆகி இவ இவ இவங்க இவங்க பண்ற விஷயங்களை பார்த்து அவர் மேற்கொண்டு அவருக்கு காதல் கூடி 2 பேரும் கட்டத்துல சேர்றாங்க அப்படிங்கிற மாதிரி லவ்வை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம ஈக்குவலா அதுல வந்து ஒரு ஒரு ஃபைட்டு ரிவெஞ்ச், அதுக்கு பின்னாடி ஒரு பிளாஷ்பேக் ஸ்டோரி, 2 பேருக்குமே ஒரு பிளாஷ்பேக் ஸ்டோரி சொல்லி வேற லெவல்ல ஸ்கிரீன் பிளே பண்ணிருப்பாங்க. நிறைய காமெடி சூப்பரா இருக்கு இப்ப பாக்குறப்பையும். நிறைய காமெடி இப்பயுமே நல்லா சிரிப்பு வரும், உங்களுக்கு என்ஜாய் பண்ணுவீங்க. படத்தோட சண்டை காட்சிகள் அந்த அந்த ஸ்டண்ட் கோரியோலாம் சூப்பரா பண்ணிருப்பாங்க. ஃபயரா இருக்கும். அதாவது இப்ப மாஸ் சீன் அப்படிங்கிறப்ப ஹீரோக்கு அப்படி பில்டப் இப்படி இப்படி தேவையே கிடையாது. இந்த மாதிரி என்னால சடனா ஒரு சீன்ல அப்படியே ஹீரோ வந்து பயங்கர ஜாலியா ஒரு ஜோவியல் கேரக்டரா இருக்கிற ஹீரோவை அப்படியே ஒரு மாஸ் ஹீரோவை என்னால கன்வெர்ட் பண்ண முடியுங்கிறத லிங்குசாமி ஈஸியா காமிச்சிருப்பாரு. அது வரைக்கும் அந்த கேரக்டர் எந்த இடத்துலயுமே ஒரு கோவப்படுற மாதிரியோ, அவன் வந்து கோவக்காரன்டா அவனை சொல்லாதீங்கடா, இந்த ஹீரோவுக்கு ஒரு பில்டப் கொடுத்தே வருவாங்க. அவனுக்கு தெரியாம பாத்துக்கோடா, அவன் தெரிஞ்சா கோவப்படுவான் அப்படி அவன் கொடுத்து வருவாங்க. அப்படி எதுவுமே இருக்காதுல்ல. அந்த கேரக்டர் ஜாலியா வைப் பண்ண, வேலைக்கு போறது கிடையாது, ஃப்ரெண்ட் ரூம்ல தங்க, வம்புளுக்க, பசங்களோட சுத்த அப்படிங்கிற மாதிரி ஜாலியா லவ் பண்ணிட்டு அப்படியே தான் இருக்கிற கேரக்டர். அதுக்கு பின்னாடி ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த கேரக்டர் சடனா அப்படியே டிரான்ஸ்பர் ஆகி ஒரு மாதிரி பண்றதெல்லாம் வேற மாதிரி இருக்கும். நீங்க படத்தை ஸ்டார்ட் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா அந்த ஒரு 2.5 மணி நேரம் 2.25 மணி நேரம் படத்தை தவிர்த்து வேற யோசிக்க மாட்டீங்க. அவ்வளவு இன்வால்வ்மெண்டா, அவ்வளவு என்ஜாய் பண்ணுவீங்க, அவ்வளவு என்கேஜான ஸ்கிரீன் பிளே கொடுக்கும். படம் பார்க்கல அப்படின்னா ஜியோ ஹாட்ஸ்டார்ல படம் அவைலபிளா இருக்கு, பாருங்க. ஏன்னா இப்ப இருக்க நிறைய பேர் இந்த படங்கள்லாம் தெரியாது. அதனாலதான் என்னடா பழைய படத்துக்கு இருந்து நினைக்க வேணாம். இப்ப இருக்க நிறைய பேர் இந்த படம்லாம் தெரியாது, பார்த்துருக்கவே மாட்டாங்க. இந்த 2013 14 கிட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஐயாவா கார்த்தி படமா, கார்த்தி படம் சர்தார் தானே, நான் பார்த்திருக்கேன் சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற ஆட்கள் அவங்கள மாதிரி ஆட்களுக்கு இந்த படங்கள்லாம் பாருங்கயா, சூப்பரான படங்கள் இதெல்லாம், நீங்க எல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ற இதுதான் வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த படம் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.